தமிழ்நாட்டிற்கு 5000 கோடி மதிப்பிலான புதிய முதலீடு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் தற்போது நாம் பார்க்கக்கூடிய முக்கிய செய்தி. காலனி தொழிற்சாலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகப்பட்டிருக்கிறது. இது முக்கியமாக லெதர் இல்லாத, தோல் இல்லாத காலணிகளை உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் இணைகின்றார். பாஸ்கர், இந்த தொழிற்சாலை எந்த பகுதியில் வரவிருக்கு? மேலும் விவரங்கள். கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள்ல சுமார் 500 ஏக்கர் பரப்பளவுல 5000 கோடி முதலீட்டுல 45,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில தான் இந்த தொழிற்சாலை என்பது அமைய உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில கையெழுத்தாகி இருக்கிறது. ஏற்கனவே பீனிக்ஸ் கோத்தாரி நிறுவனம் என்பது பெரம்பலூர்ல 2500 கோடி முதலீட்டுல காலனி தொழிற்சாலையை தொடங்கி இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக பீனிக்ஸ் கோத்தாரி நிறுவனம் இரண்டாவது கட்டமாக அடுத்த 5 ஆண்டுகள்ல 5000 கோடி முதலீடு செய்கிறது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமாக எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் லிமிடெட் நிறுவனம் தோல் அல்லாத காலனி உற்பத்தி திட்டத்தை நிறுவுவதற்காக தமிழக அரசின் முதலீட்டு ஊக்குவிப்பு தமிழ்நாட்டு வழிகாட்டு நிறுவனம் இதற்கிடையே இந்த தனியார் நிறுவனம் என்பது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுகிறது. இது தமிழக முதலமைச்சர் முன்னிலையில இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 5000 கோடி முதலீடு 45,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் இதற்கான தொழிற்சாலைகள் அமைய உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். கரூர், பெரம்பலூர் சுற்றியுள்ள மாவட்ட மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு நற்செய்தியாக இருக்கும். 5000 கோடி முதலீட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த 5000 கோடி முதலீடு செய்யப்படும். தோல் அல்லாத காலணிகளை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் கரூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் வரவிருக்கின்றன என்பது நிச்சயமாக அந்த மாவட்ட மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அதை தான் முக்கிய செய்தியாக பார்த்து வருகின்றோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.